நாகையில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இது பற்றி விவசாயிகள் கூறுவது என்ன? அவர்கள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? தெற்கு இலங்கை, லட்சத்தீவு மற்றும் இந்த வட ஆந்திரா வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. மேலும் இன்னும் 2 தினங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த சூழல்ல நாகை மாவட்டத்துல கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பா இந்த கனமழையின் காரணமாக நாகை மாவட்டத்தில், அதாவது அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து கிடக்கின்றன. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நாகை மாவட்டத்துல பாளையூர், சங்கமங்கலம், அகரவரத்தூர், ஆலங்குடி, பில்லாளி, ஆலத்தூர், திருப்பயத்தாங்குடி, பட்டமங்கலம் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த சம்பா நெற்பயிர்கள் இந்த தை மாதம் அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்த மழையின் காரணமாக வயல்ல அந்த நெற்கதிர்கள் சாய்ந்து கிடக்கின்றன. மழை தொடர்ந்து நீடிக்கிறதுனால இந்த வயல்களில் மூழ்கிய பயிர்களை கையில எடுத்து விவசாயிகள் வேதனையுடன் பரிதவித்து நிற்கின்றனர். அந்த சூழல் நாகை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. 500 ஏக்கர் நாகை மாவட்டத்தில் தற்போது இந்த சம்பா பயிர்கள் சாய்ந்து கிடக்கின்றன. மேலும் 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என சொல்லி இருக்கிறதுனால இந்த டெல்டா மாவட்டத்தின் கடமேடு பகுதி விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மழையில மூழ்கி இருக்கிற இருக்கிற நெற்கதிர்களை எடுத்து காய வச்சு அதை சென்டருக்கு எடுத்துட்டு போனோம்னா போட்ட முதலீடு கூட தேராது. 10 பைசா வட்டிக்கு வாங்கி இந்த வருஷம் விவசாயத்தை எப்படியாச்சும் முன்னெடுத்து வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கலாம்னு போன சூழ்நிலையில பருவம் தப்பி இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.